தினமும் காலை எழுந்தவுடன் உங்கள் வாசலில் இதை மட்டும் செய்யுங்கள். குலதெய்வம் உங்கள் வீட்டு வெளியே போகவே போகாது. தினம் தினம் நம்முடைய வாழ்க்கை சுகமாக நகர்ந்து செல்ல வேண்டும் என்றால், குடும்பம் ஆலமரம் விழுது போல அடுத்தடுத்த தலைமுறையை இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டும் என்றால், நிச்சயமாக நமக்கு குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் தேவை. குல விருத்திக்கு குலதெய்வ வழிபாடு ஒன்றுதான் வழிவகுக்கும். ஆகவே உங்கள் குடும்பம் காலகாலத்திற்கும் இந்த பூலோகத்தில் நன்றாக வாழ வேண்டுமென்றால், தினமும் இந்த ஒரு வழிபாட்டை உங்களுடைய வீட்டில் செய்து வாருங்கள். குறிப்பாக குலம் தழைக்கவில்லை, எங்களுக்கு வாரிசு இல்லை, குழந்தை பாக்கியம் வேண்டும் மற்றும் திருமணம் பாக்கியம் வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த வழிபாட்டை மேற்கொண்டு வந்தால், நிச்சயமாக உங்கள் வீட்டில் குடும்பத்தில் குழந்தையின் அழுகை சத்தம் கேட்கும். குலதெய்வம் வீட்டில் தங்க செய்ய வேண்டிய வழிபாடு. இந்த வழிபாட்டை ஆண்கள், பெண்கள், வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். காலையில் எழுந்து வாசல் பெருக்கி கூட்டி கோலம் போட்ட பின்பு 2 கற்பூரத்தை கொண்டு போய் 2 மண் அகல் விளக்கில் வைத்து நிலைவாசலுக்கு 2 பக்கமும் வைத்து ஏற்றிவிடுங்கள். குலதெய்வத்தை முழு மூச்சோடு நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். கற்பூரம் ஏற்றிய பின்பு சிறிது நேரம் அந்த நிலைவாசலில் நின்று உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்து குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழையுங்கள். எங்கள் வீட்டு குலதெய்வம் எங்கள் குலத்தை விருத்தி செய்ய வேண்டும், குலம் நன்றாக இருக்க உங்களின் ஆசீர்வாதம் தேவை என்று உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அந்த குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைக்க வேண்டும். தினம் தினம் நிலைவாசலில் காலையில் இப்படி கற்பூரம் ஏற்றி வைத்து குலதெய்வத்தை நினைத்து வீட்டிற்குள் அழைத்தால், வீட்டிற்குள் குலதெய்வம் இல்லை என்றாலும் அந்த குலதெய்வம் தானாக உங்கள் வீடு தேடி வந்துவிடும். ஓம் முருகா, ஓம் முருகா.